சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8:15 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி. மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி பெயர்ச்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு, பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். சிவாய நம. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சனி பகவான் கர்ம சனியாக வந்திருக்கார். கர்ம சனினா கர்ம பலனா அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க. உங்கள் ஜாதகத்துலேயும் கொஞ்சம் இடையூறுகள் இருக்குது. இந்த 2026 சனி பயிற்சி முறையான பக்குவங்களை பிடிச்சிக்கணும். படித்த பிள்ளைங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது, கஷ்டப்படணும், கருமாயப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்ட ஒரு வேலையை தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை அமைகிறது கஷ்டம். சனீஸ்வரன் பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்ம சனின்னு கேட்டாவே உங்கள் ஜாதகத்தில் ஒரு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏமாற்றங்கள் வரும், தடுமாற்றங்கள் வரும். ஏன் ஒரு சுபகாரியங்கள் கூட தடபடக்கூடிய ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. இந்த மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா கவனமாகவே இருக்கணும். படிக்கிற படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நட்பு, தேவையில்லாத ஒரு இடையூறு உங்கள் படிப்பு கெடுக்கக்கூடிய தருணமும் இருக்கும். இல்லை நல்லா படித்து மேன்மையாக பல டிகிரிகள் படிச்சுட்டு வந்தால் கூட அந்த படிப்பு சார்ந்த ஒரு வேலை அமைகிறது கஷ்டம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பு இருக்காதுங்க. ஒரு நல்ல நண்பர், ஒரு தோள் சாயக்கூடிய தோழர்கள் உங்களுக்கு அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை குறிக்கோளாக இருக்கும். படிப்பு, தான் வீடு, தன்னுடைய தாய், தன்னுடைய சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் கொண்டு போவீங்க. யாரையும் நட்பாகவே ஏற்படுத்திக்க முடியாத ஒரு ராசி இந்த மிதுன ராசி. நிறைய படித்த ஜாதகங்களே இருக்குது. ஆனால் அது முறையான பக்குவங்களை பண்ணிக்கணும். பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்கள் கோபங்கள் அதிகமாக இருக்கும். அந்த கோபத்தை குறைக்கணும். அதே போல் முன்னோருடைய கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தது இந்த 2026 இந்த 2.5 வருஷம். நீங்கள் தான் முன்னோர் வழிபாடை பண்ணணும். இந்த முன்னோர் வழிபாடையும் உங்கள் குலதெய்வத்தை யார், என்ன, எங்கே இருக்காரு, அவரை நீங்கள் முறையான வழிமுறைகள் பண்ணிங்கன்னா ஏதோ வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சின்னதாகி வரக்கூடிய தருணங்கள்லாம் மாற்றமே ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஆகவே ஆகாதுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு தகப்பனுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் ஆகவே ஆகாது. ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். எதிரி போல் இருப்பாங்க அண்ணன் தம்பியும் அப்பாவும். உங்களுக்கு விட்டு கொடுத்து தான் போகணும். முறையான அமைப்புகளை பக்குவம் பண்ணிக்கணும். 25-27 வயசுக்கு மேலே தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம் இருந்திருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. உங்களை காக்கிறது, உங்களை தெளிவு பண்ணக்கூடியது, உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை, தெய்வ பலத்தை, முன்னோர் சொத்தை, இப்படியாம்பட்ட தன்மைகளை எல்லாமே கொடுக்கறது உங்கள் குலதெய்வம் தான். குலதெய்வத்தை நிந்தனம் பண்ணிடாதீங்க, அவரை வழிபடுங்க. முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 சனி பகவானுடைய பெயர்ச்சி மாற்றம்தான் ஏற்படும். ஆனால் கவனம் தேவை. மிதுன ராசிக்காரங்க தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லுற கோபத்தினால உங்களையே இழக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. உங்கள் தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நடக்கணும். இப்படி முறையான அமைப்புகளை பண்ணிங்கன்னா தான் எந்த குறையும் வராது. இல்லைன்னா கர்மப்பலனை அனுபவிக்க பிறந்த நீங்கள் அதுக்கு உண்டான பிரச்சனையை அனுபவிச்சு தான் ஆகணும். 2026 வரக்கூடிய சனி பெயர்ச்சி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். லூஸ்டாக் கூடாதீங்க, எந்த ஒரு முதலீடும் பண்ணாதீங்க. இருக்கிற தொழிலை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை தன்மையாக தெளிவான அமைப்பில் கொண்டு போனீங்கன்னா சனீஸ்வர பகவான் பிற்கூரில்
அதாவது இன்னும் ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ அதுக்கப்புறம் நல்ல நிலைமையில கொண்டு வந்துடுவார். இப்போ கொஞ்சம் கடுமையான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிற சக்திகள் உங்களுக்கு வேணும். மனநிலை மட்டும் பாதிச்சிடக்கூடாது. பாதித்து ஏதாவது ஒரு தப்பான செய்கைகளில் போயிட்டு மாட்டிக்கக்கூடாது. யாருடைய வழிபுறத்தின் பேரில், ஒரு முன்னோரின் வழிபுறத்தின் பேரில் உங்கள் வழிகாட்டிய முறையான அமைப்பில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த குறையும் வராது. மிதுனராசி அன்பர்களுக்கு செல்வ செழிப்பும் அற்புதமான அமைப்பும் 2026 உண்டு. நீங்களே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. சிவாய நம. 2026 சனிப்பெயர்ச்சி. சனி பகவானுடைய குணநலன்கள், சனி பகவானுடைய காரகத்தன்மை. சனி பகவான் சொல்லிட்டாவே பயந்தான். நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன். என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலயமா நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர் தான். நீதிமான். நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான். என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரம் பகவான். ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரம் பகவான் உச்சமாக இருந்துட்டா நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம், மாளிகையோட 16 செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரம் பகவானால தான் முடியும். இதே சனீஸ்வரம் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய், அதாவது ஸ்ட்ரோக், காது வலி, பல்லு வலி, ஜாயிண்ட் பெயின், இன்சிடென்ட்டு, ஆக்சிடென்ட்டு, படுக்கையாக இருக்கக்கூடிய படுக்கையாக ஆக்குறது, பல தொழிலில் நஷ்டமாகிறது, கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்துல தன்னையே மாற்றிக்கலாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும். நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு, தெரியாம பண்ணக்கூடிய தப்புக்கும் தண்டனை உண்டு. தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர கிரகம். இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க. சனிக்கிழமையில உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். சொல்லட்டா? ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல, வந்தவரை வாழ வைக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் முருகக் கடவுளும் ஒன்று, ஒரே குணாதிசைகள் உடையவங்க. வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம். அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள, சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமா மானசீகமா மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சஷ்டி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயிலில் அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட, அதாவது அறங்காவலர்கள் கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்க அரசியல் பிரவேசம் சக்சஸ், உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க பயம் போச்சு. மாளிகை கட்டி மன்னவனை போல வாழணும்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போங்க, உங்க தலையெழுத்தே மாறும். சனீஸ்வரன் பகவான் இந்த 2026 12 ராசிகளையும் சாதகமா பாதகமா இருக்காரு.
சாதகமாக ஆனாலும் சரி பாதகமானாலும் சரி, ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கவலை விலகும் கேட்குறது ஐதீகம். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.